சொல்லுங்க சார். நான் வந்து டாக்டர் பாலசுப்ரமணியன் எம்பிபிஎஸ். இங்க ஆவூர்ல தான் வந்து நான் 1990 எம்பிபிஎஸ் முடிச்சேன்னா இங்க வந்து கிளினிக் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன். என்னோட ஒய்ஃப் ஒரு டிடிஓ, 2 பேரும் சேர்ந்து கும்பகோணத்துல சொந்தமா நர்சிங் ஹோம் வச்சிருக்கோம். பாலு நர்சிங் ஹோம். இங்க ஆவூர்ங்கிறது வந்து காவிரி டெல்டா பகுதி, இது தஞ்சை மாவட்டம். இங்க வந்து விவசாயம் தான் மெயின் பிரதான தொழில் இருந்தது. அதை பார்த்துட்டு இருக்கப்போ எனக்கும் வந்து ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஃபுட் ரெடி பண்ணலாம்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போலாம் யாருமே ஆரம்பிக்கல. நான் சொல்றேன் 2010. என்னோட பேஷண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட பேசும்போது அவன் முதல்ல ஜூலை ஆகஸ்ட்ல வரும்போது சார் பண்றேன், ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கேன், நான் இது இல்லாம உரம் போடாம செய்யறேன், அவங்களுக்கு அரிசி தரேன்னு சொன்னா, செப்டம்பர் மாசம் ஜுரம் திரும்ப வரும்போது இல்ல சார் கொஞ்சோண்டு டிஏபி போட்டேன் அப்படின்ட்டான். அதனால வந்து நானே சொந்தமா நிலம் வாங்கி, இந்த நிலம் தான் இப்ப நான் நின்று பேசிட்டு இருக்க நிலம் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினது. இப்ப இதுல பேட்டி தான் போட்டுட்டு இருந்தோம். இப்ப இதை வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்ப ஏன்னா வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது மாடு, பஞ்சகவியம், கோமியம், அமிர்தகரசல் எல்லாம் செய்ய வேண்டி இருந்தது. அதனால வந்து அப்படியே வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா மாத்திட்டு பக்கத்துல கொஞ்சம் பெரிய இடமா வாங்கி அதை பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கரா பண்ணினேன். அது எனக்கு அது அதிகமா இருந்ததுனால, என்னோட வீட்டு தேவை தாண்டி இருந்ததுனால அது வந்து மதிப்பு கூட்டி அரிசியா விற்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் எல்லா ஏரியாவுமே நான் வந்து இப்போ ஆர்கானிக்கா பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பீமா பேம்பும் போட்டதுதான். அந்த போட்டு மீதி ஏக்கர் ஃபுல்லா நாங்க பேடியா இப்போ ட்ரெடிஷனல் வெரைட்டி தான், பாரம்பரிய ரகங்களை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து த்ரூஅவுட் தமிழ்நாடு நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இங்க பண்ணையிலேயே வந்து சின்ன சின்ன நெல் அரைக்கிற மிஷினு, அவிக்கிற மிஷினு, அப்புறம் கல்லு குரணை எடுக்கிறது, தோல் உரிக்கிற மிஷினு, அப் டு கலர்ஸ். இப்போ லேட்டஸ்டா கலர்ஸ் சாப்பிட்டு போட்டிருக்கோம் லாஸ்ட் இயர் 23ல போட்டு இப்ப ஃபுல்லா பக்காவா ஒரு பிராண்டட் ரைஸ் மாதிரியே இப்ப கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்ல மார்க்கெட்டும் இருக்கு, மக்களும் கொஞ்சம் கொரோனாக்கு அப்புறம் நல்ல அவேர்னஸ்ல இருக்காங்க. ட்ரெடிஷனல் பாரம்பரிய ரகங்கள்ல ஆர்கானிக், அதாவது இயற்கையான முறையில் சாகுபடி செய்த உணவுகளை தேடி தேடி நம்ம மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய விழிப்புணர்வு சமுதாயத்துல இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இந்த பீமா காம்போ ஃபீல்டு வந்து மக்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுத்துட்டு இருக்கு. அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பனை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு சமூக சேவையாக அதை வச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் மற்ற ஃபார்மர்ஸ்ல காட்டிலும் அது என்ன நான் ரிட்டைன் பண்ணிட்டு இருக்க காரணம் அது ஒண்ணுதான் மெயினா. இது வந்து ஒருங்கிணைந்த பண்ணை இது ஆக்சுவலா. ஆக்சுவலா வந்து இது வந்து சோலார் ட்ரையர். அது இது வந்து 2 குளம், மீன் குளம் ஆக்சுவலா. மீன் குளம், அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிருக்கேன். இதுல வந்து இதுலயுமே எல்லா வகையான மரங்களுமே இருக்கு. இந்த பக்கம் வந்து மாட்டு பண்ணை, இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பண்ணை. இதுதான் குடோன் நான் முதல்ல உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, இன்டீரியர் அந்த போர்ஷன். இந்த பக்கம் வந்து வைக்கல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சைட்ல காருக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் வந்து இந்த நெல் அரைச்சிட்டு இருக்கோம், தூய மல்லி இப்ப அரைச்சிட்டு இருக்கோம். கலர் ஷாட்லயும் அதான் ஓடிட்டு இருக்கு. சூப்பர். இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம்ங்கிறது இந்த கான்செப்ட்ல இருக்கு. இது நன்றிங்க. பேம்பு வந்து ஒரு 6 ஏக்கர் போட்டிருக்கேன், முள்ளுல்லா மூங்கில் அப்படின்ட்டு. கரெக்ட்டுங்க சார். நம்ம குரோமோர் பயோடெக் ஓசூர்ல 2011ல பிளான்டேஷன் பண்ணது. அதனால நான் வந்து சரி, அவன் என்னோட கோபிரதர், என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். ஏடிஆ இருக்கான், மதுரையில ஏடிஆ இருக்கான். அவன் வந்து அப்போ வந்து என்ன சொன்னான்னா, இட்ஸ் ஒன் டைம் பிளான்டேஷன், உனக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். அது வந்து 15 ஏக்கர்ஸ் லேண்ட் ஆக்சுவலா. உனக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும், நீ ஒரு தடவை சவுக்கு போட்டாவோட திரும்ப நம்ம ரீபிளான்டேஷன் பண்ணணும். அதனால இதை வந்து ஒன் டைமா நீ பிளான்டேஷன் பண்ணிட்டு விட்டுறலாம், மெயின்டெனன்ஸ் உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாப்ல. அதனால ஆக்சுவலா இதை பண்ணணும். பட் என்னமோ அவனே ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தான். அந்த ஆளை எப்படி இயர்லி ஒன்ஸ் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் அது பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு 30-40,000 ஆரம்பத்துல வந்தது, இப்போ ஒரு 50-60 வருது. ஆனா இந்த வருஷம் அதாவது 25ல யாரும் வரல. 25ல வரல. 24ல கொஞ்சம் கட் பண்ணதான். இல்ல வரலன்னா என்ன ஆகும் சார்? அந்த வருஷம் கட் பண்ணாம விட்டுட்டா திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் அவ்வளவுதான். எக்ஸஸ் கட் யாரும் கட்டிங்க்கு வரல. ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் கொஞ்சம் ஹெவியா பண்ணிட்டோம். அதனால எந்த மெட்டீரியல் இல்லாதனால நானும் யாரையும் என்கரேஜ் பண்ணி வர சொல்லலாம். நான் வந்தவங்களுக்கு ஏதாவது ப்ராஃபிட்டபிளா இருக்கணும் இல்லையா? கரெக்ட். இல்லைன்னா அது நானும் கொஞ்சம் வேற ஒர்க்ல கொஞ்சம் ஹெவியா இருந்ததுனால அதை வந்து ஒன்னும் என்கரேஜ் பண்ணல. இந்த வருஷம் தான் ஒரு 5,000 பேர் வந்து கேட்டிருக்காங்க.
2 பேர்லாம் கிருஷ்ணகிரில இருந்து நேராவே வந்து பாத்துட்டு போனாங்க. ஓகே 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 சோ வந்து நீங்க பொங்கலுக்கு அப்புறம் வாங்க, இப்பெல்லாம் வாட்டர் லாக் ஆயிட்டு இருக்கு. இந்த பாத்தீங்களா, இந்த உங்க குளத்துல எல்லாம் தண்ணி எல்லாம் வத்தவே வத்தாது, அவ்வளவு தூரம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே கிளே சாயில். ஓகே ஓகேங்க சார். ஓகே. ஆமா, இதுலயுமே நாங்க இந்த பிளான்டேஷன்லாம் ஒரு மாதிரி ட்ரென்ச் எடுத்து அதுக்கு மேல கரை மாதிரி வச்சு அதுலதான் வச்சிருக்கோம். ஓஹோ ஓஹோ ஓகே ஓகேங்க சார். அதனால நிக்குது, இல்லைன்னா வந்து எதுவுமே நிக்காது எங்களுக்கு. ஓகே ஓகேங்க சார். அதனால அதேதான் அந்த மூங்கில் சாயிலும் அதே சாய் தான். ட்ரென்ச் எடுத்து தான் அதுல வந்து பிளான்டேஷன் முதல்ல வச்சுட்டோம். ஃபர்ஸ்டே ரொம்ப லாஸ் வந்ததுனால அப்புறம் திரும்ப ஜேசிபி விட்டு பக்கெட் வச்சு 2 அடி பக்கெட் வச்சு அதை மண்ணெல்லாம் எடுத்து 2 பக்கம் அணைச்சு விட்டதுனால இப்ப சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. அதான் அட் பர்சன்ட் பொசிஷன். ஓகேங்க சார். பட் நீங்க சூஸ் தமிழ்நாட்டுல வந்து அதுக்கான ப்ராப்பரான ஒரு இது கிடையாது. என்னன்னா நான் அன்னைக்கு சொன்னதுதான், அதுல இருந்து பை ப்ராடக்ட்ஸ் எடுக்கிற யூனிட்ஸ் எங்கேயுமே இல்ல. ஓகே. இல்ல ஒசூர் சைடு நிறைய வைக்கிறாங்களே சார், அங்கேயும் பை ப்ராடக்ட்ஸ், அங்கேயும் வந்து யாரும் எந்த ஃபேக்டரி எதுவுமே இல்லைங்களா? அந்த அசாம் அந்த மாதிரி ஏரியால தான் சூப்பர். ஒசூர்ல வைக்கிறாங்களா? இல்ல அந்த அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் சார். ஒசூர்ல வந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர் கேள்வியாவே வேணாம், நேரா போய் பாத்துருங்க. ஓகே. நான் வந்து போகல, 2-3 ஃபீல்டு பார்த்தேன். ஆக்சுவலா நான் நிறைய பார்த்தேன். இங்கே பக்கத்துலயே ஒரு 5 ஏக்கர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. சரிங்க சார். அவரும் அந்த மாட்டு பண்ண கதையா தான். அவரும் வந்து சார் இது வரைக்கும் யாருமே எடுக்கல, 5 வருஷமா அப்படியே இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல, எனக்கு பைபேக்கே இல்ல அப்படின்னு தான் சொன்னாரு. ஒரு ஆசிரியர், அவர் ரிட்டையர்ட் ஆசிரியர் அவரு. சரிங்க சார். சரிங்க. அது மாதிரிதான் கதையா இருக்குது. ஒளிய வந்து நம்ம இதுல நிறைய ப்ராஃபிட் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, என்னோட யூனிட் வந்து தொடர்ந்து ஆக்சிஜன் கொடுத்துட்டு இருக்கு. கரெக்ட் கரெக்ட். ஒரு 15-20 கிலோமீட்டர் சரௌண்டிங் அட்மாஸ்பியர் வந்து இன் ஏர் சர்க்கிள் ரேடியஸ் வந்து அது இது ஏர்ல உள்ள கார்பன் எடுத்துக்குது நிறைய. ஓகே. கார்பன் சிங்க், ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் நிறைய இருந்துட்டு இருக்கும். ஓகே. இதுதான் அதோட ஒரே ஒரு அட்வான்டேஜ். ஓகே சார். நீங்க பீமா மூங்கில் தான் போயிருக்கீங்க இல்லைங்களா? எதனால பீமா மூங்கில்னு சூஸ் பண்ணுங்க? நாட்டு வகை இல்லாம ஏதாவது ரீசன் இருக்குங்களா அதுக்கு? இல்ல, அதான் அவன் கைட் பண்ணதான், என்னோட கோபிரதர் கைட் பண்ணது. அவன் தான் வந்து அது வந்து அவரோட கான்செப்ட்ல அவர் முன்னாடியே பார்த்திருக்கான் போல இருக்கு. சரி சரி. ஒரு இதுல வந்து அது வந்து இட்ஸ் நான் ஃப்ளவரிங் ஒண்ணு, அதனால வந்து லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருந்திருக்காரு. ஓகே ஓகேங்க சார். அதனால அதுக்கு மசாலா. ரெண்டாவது வந்து திசுகல்ச்சர் பாம்பு, ஒரே நேரத்துல ஒரு 6000 பிளான் ஆர்டர் பண்ணோம்னா அவர்கிட்ட மட்டும் தான் அவைலபிள் அது முடியும். ஓகே. பேம்பு பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வந்து அப்ப யாரும் எங்கேயும் செஞ்சு தரதுக்கு ஆட்கள் இல்ல. ஓகே ஓகே ஓகேங்க. அது ஒரு டிராபேக்கும் இருந்தது. ஓகே 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 ஃபைன் சார், புரியுது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு வந்து அதுல பிளஸ்ஸா இருந்தது. ஓகே சார், புரியுது சார். இப்போ ஆனால் யாராவது போனாங்கன்னா எவ்வளோ வருஷத்துல இது வளரும் சார்? 3 இயர்ஸ் ஆகுங்களா, 4 இயர்ஸ் ஆகுங்களா? 3 இயர்ஸ்ல வளர்ந்த growth எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. growth எல்லாமே அவரோட கான்செப்ட் படி எல்லாமே கரெக்ட் தான். ஓகே. ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா பைபேக் ஆளே கிடையாது. நான் முதல் வருஷம்லாம் அடுத்த 2 வருஷமும் நான் அதுக்கு வந்து இந்த வாட்டர் சாம்பிள் ஃபெர்டிலைசர் கொடுக்க சொன்னாரு, அதெல்லாம் கொடுத்தேன். சரிங்க சரிங்க சார். நல்லா தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கு மேல அதுக்கு இன்னும் அதுல இருந்து ரிட்டர்னே இல்லைங்க. அப்புறம் நம்ம எப்படி அதை நம்ம இது பண்ணுவோம்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டுங்க சார். இன்புட் கொடுக்க முடியாதுல்ல ரிட்டர்னே இல்லாம. கரெக்ட்டுங்க சார். ஆனா மெயின்டெனன்ஸும் பெரிய இல்ல. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் தண்ணி கொடுக்கறது தான் நமக்கு செலவு இல்லைங்களா? ஃபெர்டிலைசர் அவ்வளவுதான். ஒண்ணு நம்ம பெருசா வந்து ஏன்னா ரிட்டர்னே இல்லைங்கிற போது என்ன பண்றேன்? இப்ப எனக்குலாம் இந்த 4-5 மாசம் தண்ணியே கொடுக்க மாட்டேன். நான் பொங்கலுக்கு அப்புறம் பிப்ரவரி மாசம், ஏப்ரல், மார்ச், ஏப்ரல் தான் தண்ணி தேவையாவே இருக்கும். ஓகே ஓகே. அது வரைக்கும் அந்த பாருங்க, இப்ப பாருங்க, நீங்க பாக்குறீங்களா தண்ணி சாயில லாக் ஆகி நின்னுட்டே இருக்கும் அப்படியே. கரெக்ட் கரெக்ட்டுங்க சார். இதுதான் எப்பவே பெஞ்ச மழை. இது வந்து குளம் அந்த பக்கம். இது பாருங்க தண்ணி அப்படியே மழை தண்ணி அப்படியே நிற்கும். இந்த கரை பண்ணி அதுல வச்சுக்கோ. இது மாதிரிதான் அங்க பேம்பு ஃபீல்டும் இப்படிதான் இருக்கும் என்னோட ஃபீல்டு. ஓகே ஓகே. ஏன்னா இதுல வந்து சிங்கிளா இருக்கும். அது வந்து இன்னும் நல்லா கரை ஏத்தி வச்சனால வேரும் நிறைய ஃபார்ம் ஆயிட்டதுனால அப்படியே குத்து குத்தா மூங்கில் வந்து குத்து குத்தா இருக்கும். இது இண்டிவிஜுவல் ட்ரீ, அதனால அப்படி இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகேங்க சார், ஃபைன். இதான் அதுக்கு உள்ள வித்தியாசமே. ஃபைனலாக அந்த ஃபினான்ஷியல் நீங்கள் சொன்னீங்களா? ஸோ உங்களை பொறுத்த மட்டும் இப்போ 6 ஏக்கருக்கும் 60,000 போல தான் வருது ஒரு வருஷத்துக்கு இல்லைங்களா? அதுதான் மேக்ஸிமம். அதுவே அதிகம், 40,000 அவ்வளோதான் வரும். 60,000ங்கிறதுலாம் வேற ஏதாவது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் பல்க் ஆர்டர் வரும்போது போகும். 40,000 வந்தா இட்ஸ் எனஃப் நினைப்பேன் நான். அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஒன்றும் அதுல கொடுக்கறது இல்லை இப்போதைக்கு. போட்ட அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs ஆச்சு. அது இப்ப 2020 ஓரளவுக்கு வந்துருச்சு. 2022 போல கணக்கு போட்டு பார்த்தேன். போட்டாதப்போ வந்துருச்சு. இனிமே வர்றது இன்ட்ரெஸ்ட் நினைச்சுக்க வேண்டியதான். நம்ம போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதான். லாங் ட்ரான் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம நினைச்சுக்கணும். இட்ஸ் நாட் அ ஷார்ட் கிராப். பெரிய விஷயம்.
கரெக்ட் கரெக்ட். ஆனால் இது வந்து 100 வருஷம் கிட்ட இது வந்து இது வந்து அந்த மாதிரி அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக்சுவலா பேம்புவோட இது என்னன்னா 45-50 இயர்ஸ்க்கு அப்புறம் அது வந்து பூக்கும், பூத்து அது வந்து ரைஸ் வரும். அது வந்து இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் கிராஸ் தான் பேம்பு, லைக் பேடி. ஓகே ஓகே ஓகேங்க சார். சோ அதனோட லைஃப் சைக்கிள் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 45-50 வருஷத்துக்கு அப்புறம் அது பூக்கும், பூக்குல இருந்து மூங்கி அரிசி வரும். அந்த பூத்து அரிசி வந்துருச்சுன்னா அது செத்து போயிடும். அந்த கீழே உள்ள ரைசோம் சொல்றோம் இல்லையா, கிழங்கு, அது வந்து செத்து போயிடும். ஓகே ஓகேங்க சார். அதுதான் அந்த லைஃப் ஸ்டைல். அதனால அந்த இப்ப நெல்லே நமக்கு பாருங்க, நெல்லு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பயிர் வந்து வாடி போயிடும், அவ்வளவுதான். ஓகே ஓகேங்க சார். ஃபைன். நல்லா பச்சையும் பிடிச்சி நல்லா நம்ம விதை விட்டு அது முளைச்சி வந்து பெருசா ஆகி அது பூ பிடிச்சி அந்த நெல்லு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது காஞ்சி போச்சுன்னா அந்த ஸ்டே அப்புறம் வாடி போயிடும். ஓகே ஓகேங்க சார். ஃபைன். இதுதான் நெல்லு. அதே மாதிரிதான் பேம்புக்கும் கான்செப்ட். ஆனா நெல்லு என்ன ஒன்று பெரிய, அதோட ஒவ்வொரு நெல்லோட டைப் பொறுத்து ஒரு 3 மாசம் 4 மாசத்துல அது வந்து பூ வச்சிரும், அதுக்கப்புறம் காய் பிடிக்கும், அதுக்கப்புறம் அந்த நெல்லு பழுத்த உடனே அந்த செடி வந்து போயிடும். ஓகே ஓகேங்க சார். இதே பேம்புக்கு வந்து 40-50 இயர்ஸ் சொல்றேன். இதான் டிஃபரன்ஸ், ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்க சார். நன்றிங்க சார். சோ எனி கிராஸ் வந்து பூ வச்சு அந்த காய் பிடிச்சிருச்சுன்னா செத்து போயிடும். கரெக்ட்ங்க சார். தேங்க்ஸ் சார். இது ரொம்ப பேம்புக்கும் ஓகே, ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. ஏன்னா இது வந்து இது யாருக்கு சூட் ஆகும், ஐ மீன் லாங் டேர்ம் கிராப்பு, ஈஸியா வந்து இதை பணம் பண்றது. இதுதான் இப்ப பேம்பு 100 வயசை தாண்டி இருக்குங்கிறது அவரோட அந்த கொடுத்தவரோட அதை கண்டுபிடிச்சவரோட ஃபாதர் ஆஃப் பீமா பேம்புன்னு சொன்னோம்னா பாரதி, அவரோட ஸ்டேட்மெண்ட் படி அது வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாரு. ஓகே ஓகே. அதுக்கு ரெக்கார்டட் எவிடன்ஸ் எதுவும் நம்ம கிரியேட் பண்ணல. அடுத்த தலைமுறையை தான் அதெல்லாம் பார்த்து சொல்லணும். இதுதான் பீமா பேம்போட ஹிஸ்டரி.